ஆனால் இங்கே வரும்போது தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. கர்த்தர் சொன்னார், முந்தின சீரை பார்க்கிலும் உங்கள் வாழ்க்கையில் நற்சீர் உண்டாக தேவன் செய்வார். எசேக்கியேல் 29:11 படி உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த வார்த்தை நிச்சயமாக பலிக்கும். மனுஷர் உங்கள் மேலே பெருக பண்ணுவார். ஆமாம். ஸோ காட் வில் இன்க்ரீஸ். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், நிறைய பேர் ஒரு தொழில் தொடங்கும் போது ஒரு பூசாரி வச்சு தான் ஒரு பூசாரி வச்சு போடுவாங்களாம். ஆனால் இத்தனை பூசாரி வச்சு இன்றைக்கி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அமோகமும் வெற்றியாக இருக்கும். ஸோ எனக்கு அதான் தோணுச்சு. இங்கே எந்திரிச்சு சரி வரும்போதே டக்குன்னு கத்த சொன்னார், அமோக வெற்றின்னு சொல்ல சொன்னார். சரி, அமோக வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாயிருக்கும். ஆமாம். ஸோ யோபில் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கணும். யோபு 29ஆம் அதிகாரத்தில், யோபு 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். பின்பு யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களாம் என்னை காப்பாற்றின நாட்களில் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவன் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய அருளின வெளிச்சம், த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் காட், கடவுளோட லைட் உங்கள் வாழ்க்கையில் தினைக்கும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஃப்ரம் திஸ் டே அவன்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு நிச்சயமாக இனி உங்களுக்கும் இருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்து வச்ச காலில் எப்பயுமே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். நீதிமான பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அது பிரகாசிக்கும். அது அடுத்த வாரத்தில் வாசிக்கணுங்க. தேவனுடைய ரகசிய செயல் எனக்கு இருந்தது. ஸோ இந்த தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் மேலே இருக்கும். ஆமென். ஸோ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. ஸோ அமோக வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். ஆமென். Lord, I bless Jacob, Lord. Thank you, Daddy. Whatever that it does, let it be prosper in the name of Jesus. அவனுடைய ரகசிய செயல் இவன் கூடாரத்தின் மேல் உண்டாயிருப்பதாக, அவன் தலையில் மேல் உண்டாயிருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை உண்டாயிருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். அன்றைய உம்முடைய அருள் வார்த்தையினால் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்கிற போல அன்றைய இருளை கடந்து போகும்படியாக கிருபை பாராட்டுவீராக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இனிமேல் இருளுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. அன்றைய இனிமேல் ஒரு நாளும் இவர் இடறி போவதில்லை. தேவன் அருள் வார்த்தையின் இருதயத்தில் இருக்கிற நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் நடைகள் பிசகுவதில்லை என்று நான் பேசுகிறோம். ஆண்டவரே, இனிமேல் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றியும் ஜெயமும் உண்டாயிருப்பதாக அமோக வெற்றியை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, அநேக தீர்க்கதரிசின ஊழியக்காரர் இருக்கிற இடத்துல நாங்கள் பார்த்துவோம். அமோக வெற்றியை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். லெட் ஹிம் பி a overcomer, more than an overcomer in the name of Jesus. தேங்க்யூ லார்ட். ஒரு வெற்றி உண்டானக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.